இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஓகே, நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததா தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி பார்த்தியா? இடையில பார்த்தல தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி. நஸ்ரீன் பஸ்ரீன் என்ன இருக்கீங்களா? ஓகே, தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி என்றா என்ன? தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன? சொல்லுங்க இருப்பனா. ஒரே நேரத்தில் இரண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறாம இருக்குமாக இருந்தா நடைபெறுவதற்கான சாத்தியம் இல்லாம இருக்கும்னு சொன்னா அதை நாங்க தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி என்று சொல்லுவோம். அதாவது இன்டர்செக்ஷன், அதாவது பொதுவான மூலகங்கள் இருக்காது. பொதுவான மூலகங்கள் என்ன செய்ய மாட்டா, இருக்க மாட்டா. சரிதானே? அப்ப அது சம்பந்தமான கணக்கு பார்த்ததா நம்ம தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி சம்பந்தமான கணக்குகள் பார்த்ததா? பார்க்க. ஓகே, ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி. தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி. போட்டீங்களா? தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி. தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி. அப்ப தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி என்று சொன்னா எல்லாருக்கும் விளங்கணும். இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு 0. அதாவது இடைவெட்டு என்ன வரைக்கும் பூஜ்ஜியமாக இருக்கு. இடைவெட்டு என்ன வரைக்கும் பூஜ்ஜியமாக இருக்கு. அப்ப இடைவெட்டு பூஜ்ஜியம் என்றா விளங்கணும் பொதுவான மூலகங்கள் இருக்காது. அப்ப ஏயில் இருக்க மூலகம் பியில் இருக்காது, பியில் இருக்க மூலகம் ஏயில் இருக்காது. சரிதானே? கணக்கொண்டு பார்த்தா கிளியரா. ஓகே ஓகே பாப்போம். நாங்க ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கு தரவு ஒன்று தந்திருக்கேன். தரவு தாரத்துக்கு முதல் ஹெடிங் போட்டிருக்கேன். x, y என்பன தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சிகள் ஆகும். தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சிகள் ஆகும். சரிதானே? அப்ப தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சின்னா இன்டர்செக்ஷன் இருக்காது. சரியா? ஓகே. இப்போ உங்களோட கேள்வி ரெண்டு கேள்வி கேட்காங்க. முதலாவது ப்ராபபிலிட்டி AUB என்ன, AUB என்ன. இரண்டாவது ப்ராபபிலிட்டி X டேஷ் என்ன,
மூன்றாவது probability y days என்ன நாலாவது probability ab வருமா சார் xb சொல்லுங்க xuy என்ன x days என்ன அடுத்தது x intersection y என்ன இப்படி நாலு கேள்வி கேட்கான் இப்படி உங்கள்ட்ட நாலு கேள்வி கேட்கான் ஓகே இப்போ இதை பார்த்தீங்கன்னா கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாலும் கிட்டத்தட்ட தெரியும் நே ஓகே probability xuy என்று சொன்னா அதாவது x என்ற மூலகத்திலையும் y என்ற மூலகத்திலையும் இருக்கிற எல்லாம் probability x dash என்று சொன்னா என்ன x ல இருக்க மூலகம் தவிர்த்து b ல இருக்க மூலகம் probability y dash என்று சொன்னா y ல இருக்க மூலகங்கள் தவிர்த்து என்ன அகிலத்தில் இருக்க மூலகம் சாரி x dash-க்கும் x ல இருக்க மூலகம் தவிர்த்து அகிலத்தில் உள்ள மூலகம் அத probability x n y என்று சொன்னா என்ன x லயும் y லயும் இருக்கிற எல்லா மூலகங்கள் ஓகே இப்போ நான் தமிழ் புறநீங்க நிகழ்ச்சின்னா என்னன்னு சொல்லிட்டேன் இடைவெட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு செய்ய இயலுமா இந்த கேள்வியை உங்களுக்கு செய்ய இயலுமா செய்யுங்க பாப்போம் ப்ராக்டிஸ் இந்த கேள்வி விஷயம் விளங்கினாக்கள் செய்வீங்க சரியா விஷயம் விளங்கங்களுக்கு தான் நம்ம விளங்கப்படுத்த பிறந்தோம் சரியா தமிழ் புறநீங்க நிகழ்ச்சி என்றா அதில் வார அதாவது உங்களுக்கு ஹெடிங் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் செய்கிறதுக்கு முதல் அதாவது நீங்கள் ஒரு கேள்வியை வாசிக்கும் போது ஹெடிங்கில் உங்களுக்கு தருவாங்க அப்படின்னா ஒன்று XY என்பன அல்லது AB என்பன சாராத நிகழ்ச்சிகள் அல்லது XY என்பன தமிழ் புறநீங்க நிகழ்ச்சிகள் என்று சொல்கிற வசனங்களை வந்து ஹைலைட் பண்ணும் சரியா ஹைலைட் பண்ணி போட்டு தான் அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் செய்யணும் இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாயில் வாஞ்சி போட்டு நீங்கள் கணக்கு செய்யக்குள்ள தமிழ் புறநீங்க நிகழ்ச்சின்னு சொல்லியிருப்பானாங்க இப்போ நீங்கள் கணக்கு செய்வீங்க கணக்கு செய்யக்குள்ள தமிழ் புறநீங்க நிகழ்ச்சின்றதை மைண்டுக்கு வராது அப்போ மைண்டுக்கு ஃபிக்ஸட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அடையாளமோ அல்லது அவடத்தை எண்ணியோ உண்டு வச்சா தான் கேள்வியை பார்க்கும்போது ஓ இது தமிழ் புறநீங்க நிகழ்ச்சி தான் ஓ இது சாராத நிகழ்ச்சியானது நமக்கு வழங்கும் சரியா அப்போ எப்பயுமே அந்த முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணணும் சரியா ஹைலைட் பண்ணி வச்சா உள்ளுக்குள்ள ஓ தமிழ் புறநீங்க நிகழ்ச்சி அப்போ இந்த இடைவெட்டு இருக்காது என்ற விஷயம் வந்து தலைக்கு வரும் வந்தால் தான் நம்மளால் கணக்கு செய்யலாம் அப்போ அந்த விஷயத்தை நம்ம மைண்டுக்கு எடுக்கலாட்டி இது வந்து கொம்மனான கேள்விதானு செய்வீங்க அப்போ அது போல சரியா அப்போ என்ன விஷயம் வந்து புரிஞ்சிக்கிட்டு செஞ்சீங்கண்டா உங்களுக்கு கிளியராக வரும் ஓகே டூ இட் செய்யுங்க எல்லாரும் செய்யுங்க எல்லாரும் ஓகே இதில் போன கிளாஸ் வராத ஆளாரு who is ஆர்ஆர் வரல பேர் என்ன இஜாஸ் வரல ஓகே மற்றா இர்ஃபானாவும் வரல மற்றது ரெண்டு பேரும் தானே ஹிஜாஸும் இர்ஃபானாவும் தானே பர்வீன் ஓகே நான் ரீசன் கேட்கல ஓகே அது உங்களோட விஷயம் வீடியோ ரெக்கார்டிங் கேட்டீங்க தானே வீடியோ ரெக்கார்டிங்கில் படித்து விளங்கிட்டு தானே விளங்கினா சரி அவ்வளோ அதுக்காக தான் சரியா இன்னொன்று கிளாஸ் மிஸ் பண்ணாதங்க எமர்ஜென்சி லீவு பண்ணாடுங்க அதேபடி கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம் மிஸ் பண்ணால் அந்த இஷ்யூ உங்களுக்கு தான் சரியா ஓகே கணக்கு செய்யுங்க
இதுல ஒரு முக்கியமான ஒரு தரம் ஒன்று நான் தரல, ஆனா நீங்க கணக்கு செய்யும் போது அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன தரவு தரலன்னு சொல்லுங்க அப்போ. எக்ஸ் அண்ட் ஒய் தரவு தரல. ஓகே, இல்ல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தரவு இல்ல, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தரவு இல்ல. சரியா, அது ஓகே தான். இன்னொன்று முக்கியமான ஒன்று தரல. என்ன? அகிலம். அகிலத்திர வருமதி என்ன? எக்கக். எக்கக். எஸ். செஞ்சிட்டீங்களா? கடும் பாஸ்ட். விடைய சொல்லுங்க அப்ப. முதலாவது கேள்விக்கு 3 4. ரைட்டா? 3 4. ரெண்டாவது கேள்விக்கு 5 6. மூணாவது கேள்விக்கு 12 5. ஏன் எல்லாத்துக்கும் கலப்பு பின்னம் போட்டீங்க, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மட்டும் 0 போட்டீங்க? அந்த ரீசன் தான் வேணும் எனக்கு. ஓகே, வெரி குட். தமிழ் புறநெங்கும் நிகழ்ச்சி சொன்னா இடைவெட்டி இருக்காது. அப்ப இடைவெட்டு கேட்ட கேள்வி வேண்டா, அதுக்கு ஆன்சர் வந்து 0. ஓகே, வெரி குட். நல்லா விளங்கி வச்சுக்கீங்க சமினா. ஓகே, நம்ம ராஜா ரசாங்க ரஜா சமினாவோட போட்டிருக்காங்க. நான் நம்ம ஆன்சிங்கம் 2, ரஜா உண்டு, ஹிஜாஸ் உண்டு. விடைய காணல. சரி, இதுக்கு மாற்றமா? ஓகே, இந்த விடைக்கு மாற்றமா யாருக்கும் விடை கிடைச்சிருக்கா? அதான் இன்னைக்கு தேவை. இந்த கேள்விக்கு மாற்றமா உங்களுக்கு விடை கிடைச்சிருந்தா, அந்த விடை கிடைச்சால் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி சொல்லுங்க, சார் இன்னைக்கு இந்த விடை வரல, எனக்கு இந்த விடை கிளியர் இல்லை சொல்லுங்க. அப்படி யாரும் இருக்கீங்களா? ஓகே, போன கிளாஸ் வராதாக்கள் விட வரணும் இன்னைக்கு. பர்வீன், ஹிஜாஸ், இன்னொன்று இருப்பானா, 3 பேரை விடையும் வேணும். ஓகே, உங்களோட 3 பேரை விடையும் இதுக்கு ஈக்குவல் இருக்கா? சமினா சொன்ன ஆன்சருக்கு ஈக்குவல் இருக்கா? இல்லை வேற விட வருதா? ஹிஜாஸ் ஓகே தானே? ஓகே. ஓகே, இருப்பானா, பர்வீன், உங்களோட 2 பேரை விடையும் என்ன? மூலாவுக்கு 12 9 அல்லது 4 3. ஓகே, 12 9 அவர். சரி, ஓகே ஓகே. அடுத்தது 6 5 சரியா? ரெண்டாவுக்கு 6 5, மூன்றாவுக்கு 12 5, நான்காவுக்கு 0. ஓகே, நான் குறிப்பிட்டு ஆக்களை கேட்கணுன்றதுக்காக வேண்டி மற்ற ஆக்கள் கோவிக்க வேணாம். சரியா? எல்லாரும் கொம்மனா தான் நான் விட கேட்டேன், எல்லார்ட்டையும் தான் கேட்டேன். நான் வராத ஆக்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னா போன கிளாஸ் வரல, அந்த விஷயம் விளங்கிருக்கா அன்றதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். வேற ஒரு காரணமும் இல்லை. மற்றவர்களை கூப்பிடலன்னு கோவிச்சுக்க வேணாம். சரியா? எல்லாரையும் கூப்பிடலாம் தான். 34 பேர் 33 பேர் இருக்கீங்க, ஓராளையும் கூப்பிட்டுக்கு நிக்கலாவே. அப்ப எல்லாரும் வந்து உங்களோட விடையில ஓகேன்னு சொன்னா ஓகே. அதுல உங்களுக்கு 6க்கு விளங்கலன்னு உரியால் வந்து ஸ்பீக் அவுட் பண்ணி சொன்னாலும் ஓகே தான், ரைஸ் ஹேண்ட் பண்ணாலும் ஓகே தான். சரியா? இல்லாட்டி செக் பாக்ஸ்ல ஏச்சும் போடுங்க எது விளங்கல, நம்ம கிளியர் பண்ணுவோம். ரெண்டாவதுல முக்கியமா இந்த தொடைகள்ல உங்களுக்கு 2 விஷயம் மெயின். அதில் ஹைலைட் பண்ண உண்டு.
ஏஎன்பி அல்லது எக்ஸ்என்ஒய் சாராத நிகழ்ச்சிகளாகும் அல்லது தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும் என்று குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ குறிப்பிட்டு செல்லும்போது நாம் என்ன செய்யணும்னா அந்த விஷயத்தை உள்வாங்கித்தான் நம்ம என்ன செய்யணும், கணக்கு செய்யணும். ஓகே, டைம் போகுது. இந்த விட வந்து கிளியரா எல்லாருக்கும்? சமினா சொன்ன ஆன்சர் எல்லாருக்கும் ஓகேவா? சஜானா ஓகேவா உங்களுக்கு? ஓகே, ஓகேன்னு சொன்னா நாங்க மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சரியா? ஓகே. அப்ப தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்றா என்னன்னு உங்களுக்கு வழங்கிட்டு என்னன்னு சொன்னா கொமனான ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு உங்களுக்கு இந்த இதுல. அது ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களை ஃபர்ஸ்ட் யூனிட் முடிய எல்லாம் சேர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள இருக்க எல்லா கணக்குகளும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம். அந்த மாடல் எக்ஸாம்ல நீங்க அந்த விஷயங்கள் ஃபுல்லா கிளியரா இருக்கீங்களான்றது நான் பார்க்கணும். சரி, அந்த யூனிட் முடிய நடக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஓகே, இன்னொரு கேள்வியா? இது கொஞ்சம் வித்தியாசம். இந்த கேள்வி கொஞ்சம் பாருங்க. பிராக்டிஸ் இருக்கிறது உங்களுக்கு நல்ல. ஓகே, இது உங்களோட கேள்வி எப்படின்னு சொன்னா எக்ஸ்என் ஒய் என்பன தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்று ஏற்கனவே இதுக்கும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு தரவு தந்தியாங்க பி எக்ஸ் வந்தியாங்க 1/2, பி ஒய் தந்தியாங்க 1/3, பி எக்ஸ் யூ ஒய் தந்தியாங்க 6/5. இப்போ கேட்டுக்காங்க உங்களுக்கு விட பி எக்ஸ்என் ஒய் இதை விட என்னன்னு முதலாவது கேள்வி கேட்டதுக்கு பிறகு ரெண்டாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்று நிரூபிக்குக என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க. தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்று நிரூபிக்குக என்ற கேள்வி. இப்ப நிரூபிக்குக என்ற ஒரு வசனம் ஒன்று பாவைக்குள்ள அதை நம்ம நிரூபிக்கணும். அதாவது நிறுவல் மாதிரி என்ன வேணும், நம்ம அதை நிறுவணும். இந்த தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சியில விட வந்து இதான் கண்டு நம்ம இதுல 0 தான் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் 0. இந்த செக்ஷன் கேட்டா 0. அந்த 0 எப்படி வந்தன்றதுதான் அடுத்த கொஸ்டின். சரியா? அப்ப வந்ததை அழகா நம்ம என்ன வேணும், நிரூபிச்சு காட்ட வேண்டும். ஓகே, கவனிங்க. சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் நோட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. வெளியே முடிஞ்சா சொல்லுங்களா? ஏன்னா உங்களோட பாஸ் பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிக்காங்க. ஓகே, பாஸ் பேப்பர் என்னக்குள்ள ஞாபகம் வருது. ஓகே, இன்னைக்கிட்ட 2 வருஷ பேப்பர் இருக்கு. 2 வருஷ பேப்பர் இருக்கு. அதில் 2025 அதே போல் 2024. அதில் முதலாவது கேள்வி கைமுழுத்தம் உங்களோட இந்த தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும் கேள்வி தான். அதாவது நம்ம இப்போ பார்த்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் கேள்வி. நம்ம பார்த்த
இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் கேள்வி பாருங்க. அதே கேள்வி பாஸ்வேர்டு ஓட்டியா HSL மாறாமல். சரியா? அதே கேள்வி கேட்டீங்க. அதே போல் 2025ஆம் ஆண்டு கேட்ட கேள்வியை 24ஆம் ஆண்டு கேட்ட கேள்வியை பாருங்க. அதாவது உங்களோட பயிற்சி வினாக்களில் வந்த கேள்வி. உங்களுக்கு இங்கே எவ்வளோக்கு பயிற்சி வினாக்கள் தந்த கேள்வியில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஆனால் அதையும் விட சின்ன விஷயத்த உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? அப்போ நம்ம யோசிக்க தேவை. 2 வருஷம் பேப்பர் தான் இருக்கு. ரிமைண்டர் உங்களுக்கு இன்னைக்கு இன்னும் 3 வருஷம் அல்லது 4 வருஷம் பேப்பர் வேணும். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டுக்கு போனால் அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. அப்போ நான் அதில் உள்ளுக்காகல அப்போ உங்களுக்கு தந்துருப்பாங்க. லைப்ரரிக்குள்ளே போகணும்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுக்குள்ளே நீங்கள் லைப்ரரியில் பயஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதுக்குள்ளே போய் வேணும்னு சொன்னால் 2020 20, 21, 22, 23 இந்த 4 இருந்தால் போதும். 4 இருந்தால் நீங்கள் அழகாக பாஸ் பண்ணுவீங்க. அதில் என்ன கேள்வி கேட்டீங்க அதை படித்தாலே போதும். சரியா? அதை கொஞ்சம் குயிக்காக எடுக்க பாருங்கள். ஒன்று சீனியர் மாட்டு எடுங்க, இல்லாட்டி லைப்ரரியில் எடுங்க, இல்லாட்டி எப்படியோ தேடி பிடிச்சி எடுங்க. இப்போ நீங்கள் நேரத்தோட நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா லேசி. நம்ம அவடத்த ஒவ்வொரு யூனிட் முடிய அது சார்ந்த கேள்வியில் எப்படி வந்திருக்கி அதுக்கான ஆன்சர் எப்படி நம்ம எடுக்கின்றதை நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தா நம்ம அப்படியே முடிச்சுட்டு போனால் நம்மளுக்கு பாஸ்ட் பேப்பர் கடைசி டைமில் நின்றுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததை கிளியர் பண்ணி கடைசி கிளாஸ் அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்றை போட்டு நம்ம ஒரு செமினார் மாதிரி போட்டு அந்த பேப்பரை முடிச்சிடலாம். முடித்தா நீங்கள் அழகாக போய் எக்ஸாம் செய்யலாம். அதுக்காக தான் கேட்குறேன். பாஸ்ட் பேப்பர் கொஞ்சம் குயிக்காக கலெக்ட் பண்ண பாருங்க. சரியா? ஓகே. இதை நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணியாச்சா? ஓகே. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ரீஜன் பண்ணுங்க குயிக்காக. ரீஜன் ஓகே. அப்போ நம்மளோட கேள்வி ப்ராபபிலிட்டி எக்ஸ் இன்டர்செக்ஷன் y இதானே நம்மளோட கேள்வி. ஓகே. ஓகே. இப்போ ப்ராபபிலிட்டி எக்ஸ் இன்டர்செக்ஷன் y ன்னு சொன்னால் இதனுடைய ஈக்குவேஷனை நாங்கள் எப்படி எடுக்கலாம்? இதில் ஈக்குவேஷனை எப்படி எடுக்கிறது? முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் என்பது எதுக்குள்ள இருக்கி? ப்ராபபிலிட்டி எக்ஸ் யூனியன் y ஈக்குவல் ப்ராபபிலிட்டி எக்ஸ் பிளஸ் ப்ராபபிலிட்டி y மைனஸ் ப்ராபபிலிட்டி எக்ஸ் இன்டர்செக்ஷன் y. எக்ஸ் இன்டர்செக்ஷன் y. அப்போ இதுக்குள்ளதான் இந்த தரவுக்குள்ள இந்த எக்ஸ் இன்டர்செக்ஷன் y இருக்க. எக்ஸ் இன்டர்செக்ஷன் y இருக்க. சரியா? அப்போ நம்மளோட தரவை வச்சு கொண்டு இவரை இப்போ நம்ம நிறுவ போகிறோம். சரியா? ஓகே. கவனிங்க. இப்போ ப்ராபபிலிட்டி எக்ஸ் யூ வைக்கு தரவு தந்திருக்காரா? ஓம் தந்திருக்கார். ப்ராபபிலிட்டி எக்ஸ் யூ வைக்கு 6ல் 5 விட தந்திருக்கார். சமன் ப்ராபபிலிட்டி எக்ஸுக்கு விட தந்திருக்காரா? ஓம்
ஆரா தந்திருக்க ப்ராபபிலிட்டி y தந்திருக்காரா ஆம் தந்திருக்க ஒன்னிங்க மூணு இப்போ ப்ராபபிலிட்டி மைனஸ் ப்ராபபிலிட்டி x இன்டர்செக்ஷன் y விட தரல சரியா ஓகே இப்போ என்ன நடக்க போகுது அடுத்த கட்ட தரவு எப்படி நகர போகுது எப்படி மாறும் இப்போ நடக்க போகுதுன்னு சொன்னா ஓம் சொல்லுங்க ஹிஜாஸ் ஓம் நம்ம இந்த தரவை போடுறதுக்கு முதல் இவரை முதல் சேஞ்ச் பண்ணி எடுப்போமா ஓகே கொஞ்சம் வெயிட்டா இந்த தரவை போடுறதுக்கு முதல் இவரை சேஞ்ச் பண்ணி எடுப்போம் எப்படி சேஞ்ச் பண்ற இப்போ இவர் வந்து சமனுக்கு இங்கெல்லாம் இருக்கு சாரி சய பி எக்ஸ் அண்ட் y இருக்கு இவரை வந்து சமனுக்கு இங்கெல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இந்த பி எக்ஸ் யூஐ சமனுக்கு அங்கால கொண்டு போனா சரி அல்லது இன்னறிக்க ரெண்டு இங்க கொண்டு வந்தா சரி சரியா சிம்பிளா சொல்லி தரம் கேளுங்க இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட இந்த பி வையும் பி எக்ஸும் என்ன செய்யுது பி வையும் பி எக்ஸும் என்ன செய்யுது கூட்டுப்படுதுல ஹலோ ஹலோ இந்த மைக்ரோஃபோனை ஒன் பண்ணி இருக்காக்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொள்ளுங்க ருஸ்லினா ஓகே கொஞ்சம் மைக்ரோஃபோனை கட் பண்ணுங்க எல்லாரும் ஓகே கவனிங்க பதில விட எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா முதல் தரவை சேஞ்ச் பண்ணணும் தரவை எப்படி சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா இப்போ என்ன அறிக்கை வர்றீங்க தானே ஓகே ஓகே இப்போ இதுல தரவு சிம்பிளா மாறும் இப்போ பி எக்ஸ் யூஐ தானே பி எக்ஸ் யூஐ இப்போ இவர் வந்து சம்மனுக்கு இங்கே கூட்டு போடுறார் என்ன கூட்டு போடுறது சம்மனுக்கு இங்கே வந்தா கழிவடும் px அதே போல இந்த py என்ன செய்யறார் கூட்டு போடுறார் சம்மனுக்கு இங்கே வந்தா என்னையும் கழிவடும் சரியா இப்ப மைனஸ் p x and y இருக்கு மைனஸ் തന്നെ இருக்கு இப்போ மைனஸ் பிளஸ் மாத்தணும்னு சொன்னா இவரெஞ்சல மாத்தணும் மாத்திரமண்டா p x and y சமன் இங்க இருக்கிறது மாறும் இது குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் நீங்க டைரக்டா போடுங்க அப்படி கேள்வி தருவாங்களா இருந்தா சொல்லுங்க விளங்கல ஹலோ 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 பேசுனீங்க விளங்கலையே ஓம் சொல்லுங்க ராஜா அதை செய்ய போனீங்கண்டா ஆல்ரெடி அவடுத்த 0 ஆகும்
வேற என்ன விஷயம்டா, இப்போ தமிழ் புறணிங்க நிகழ்ச்சியா நிறுவுங்க எப்படி வந்தண்டு காட்டுங்கன்னு சொல்லக்குள்ள இப்போ இந்த பி இன்ட் எக்ஸ் என் ஒய் என்று போட்டு நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னால் 0 போடுவீங்க. நீங்கள் அவடத்தே 0 போட்டீங்கன்னு சொன்னால் அவடத்தே 0 ஆயினா கணக்கு கடைசியில் சிக்கலாகும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி வர கடைசி விட இறுதி விட இன்னும் வரைக்கணும் மேலுக்கு கலப்பு பின்னத்துக்கு மேலடிக்க பெருமானம் 0 வரைக்கணும். அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிக்கான் இல்லைங்களா? இப்போ கேட்ட கேள்விக்கான அர்த்தம் என்னண்டா, இறுதியாக நீங்கள் கணிப்புற விட 0 ஆகணும். இறுதியான விட இப்போ நீங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம XUY சமன் PX + PY - PXNY என்று போடக்குள்ள PXNYக்கு நீங்கள் டைரெக்டாக 0 பண்ணீங்கண்டா அந்த லைன்லே 0 ஆயிடும். இப்போ 0 ஆயினா எப்படி விடத்தை 0 ஆயினே? இப்போ கடைசி விட தானே 0 ஆகணும்ன்றது தான் நம்மகிட்ட கேள்வி. கடைசி விடையை 0 ஆக்கி காட்டுங்க PXNY. அப்போ அதுக்காக தான் நம்ம PXNYயை முன்னுக்கு தூக்கி போட்டுட்டு அதுக்குரிய ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எடுத்திருக்கோம் பாரு. இந்த தரவு தான் இப்போ உங்களுக்கு தேவை இன்னறிய செட்டப். நம்ம அதை மாறி போடக்குள்ள நடக்குதுன்னா குழம்பு. சரியா? இந்த படிமுறை தான் இந்த தமிழ் புறணுங்க நிகழ்ச்சியில 0 ஆக்குறதுக்குரிய சமன்பாடு. சரியா? இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க, எப்படி 0 ஆகுதுன்னு காட்டுறேன். சரியா? கொஞ்சம் கவனமாக பாருங்களா? ஓகே, ஓம் சொல்லுங்க தயாலினி. ஓகே, கொஞ்சம் போயிட்டு செஞ்சிருக்கீங்களா? ஓகே, அதை வந்து இப்போ மற்றவர்களுக்கும் தெரியவனுமே தயாலினி. ஓகே, பாப்பமா. சரி, எல்லாருக்கும் எப்படி வந்தது விளங்கணுமே. ஓகே, உங்களை விட ஓகே. இப்போ எக்ஸ்என் பை இப்போ உங்களுக்கு கேள்வி. ஓகே ஓகே சொல்லுங்க. ஓகே, கவனிங்க. உங்களோட கேள்வி வந்து PXNY 0 ஆகணும். PXNY 0 ஆகணும். எப்படி 0 ஆக போகிறத பாருங்க. இப்போ நம்மளோட தரவுக்குரிய PXUY என்ன? நிறைய 5 அப்போ நீங்கள் PXNY கீழே கொண்டு வாங்கலாம். அப்போ 5 இல் 6 இல் 5 மைனஸ் PX என்ன 1 இல் 2. சரியா? பிளஸ் PY என்ன 1 இல் 3. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இவர் 6 அறிக்கை, இவர் 2 அறிக்கை, இவர் 3 அறிக்கை. அப்போ எப்போவுமே படத்தை என்ன வேணும்? பகுதி எண்களை நாம் என்ன வேணும்? சமப்படுத்தணும். பகுதி எண்களை சமப்படுத்தணும். இப்போ பகுதி எண் சமப்படுத்தணும்டா இப்போ 6 இருக்கு. இப்போ பெரியதானம் எது? 6. இங்கே 2 இல்லையா, இங்கே 3 இல்லையா? அப்போ இந்த 2ஐயும் 6 ஆக்கணும், இந்த 3ஐயும் என்ன ஆகணும்? 6 ஆக்கணும். அப்போ இந்த 2 6 ஆக்கணும்டா இந்த பின்னத்தை 3 பெருக்கணும். இந்த 3 6 ஆக்கணும்டா இந்த கலப்பு பின்னத்தை 2 பெருக்கணும். சரியா? இதான் விஷயம். முதலாவது விஷயம் தான். ஏன் அப்படி எடுத்த? இதில் இருக்கிற பகுதி எண்ணை சமப்படுத்தணும்டா பகுதி எண்ண பெரிய எண் வந்து 6. அந்த பெரிய எண்ணுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். அப்போ அடுத்து வரப்போது PXNY சமன் 5 இல் 6 சய 1 இல் 2 முழுவதில் தர 3 பிளஸ் 1 இல் 3 முழுவதில் தர 2. அடுத்த விட வரும் PXNY சமன் 5 இல் 6 சய அப்போ ஓர் 3 3 32 6 வரும். சக ஓர் 2 2 32 6 வரும். 32 6 வரும். சரியா? 32 6. அடுத்த விட வரப்போது PXNY சமன் 5 இல் 6 சய இவரை பிரேக்கெட் பண்ணு. ஏன் பிரேக்கெட் பண்ண? என்ன காரணம்? பொட்மாஸ் முறை என்ன சொல்லுது? கூட்டி போட்டு தான் கழிக்கணும். அப்ப கழிச்சோம்டா 3 2 கூட்டினா 5 பொது 6. அப்ப 5 இல் 6. அப்ப கடைசி விட PXNY 5 இல் 5 கழிச்சா 0. அப்ப
அப்ப 6 0. அப்ப இந்த 6 0 என்ற விட தான் என்ன வரணும் நம்மளுக்கு இறுதியா கிடைக்கும். இப்போ நம்ம பழைய ஈக்குவேஷன்ல ரசா சொன்ன மாதிரி பழைய ஈக்குவேஷன்ல pxuy சமன் px py சமன் px இன்டர்செக்ஷன் y என்றக்குள்ள அவடத்தை டைரக்டா நம்ம 0 போடக்குள்ள அவடத்தை முடிஞ்சிடும். அப்ப எப்படி அவடத்தை 0 ஆயின என்ற ஒரு கேள்வி வரும். அவன் கேட்ட விஷயம் என்னண்டா இறுதியா அந்த விட வந்து 0வா எனக்கு தரணும் என்றதான் அவனோட கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு விட வந்துச்சு சரியா. 5 6 5 5 5 கழிச்சா 0 6 0. அப்ப 6 0 எதுக்குரிய விட px இன்டர்செக்ஷன் y க்குரியது. px இன்டர்செக்ஷன் y க்குரியது சரிதானே. ஓகே இதுக்கு தேவையான சமன்பாடு நிறைய. இப்போ எப்படி வருமாண்டா pxn y சமன் pxuy சய px சக py சரியா. சரியா ஓகேயா. நீங்க மாறியும் போடலாம் px சக py சய pxuy ன்னு போடலாம். இப்படியும் பாரு இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆகும். எப்படின்னு சொன்னா ஓகே இப்படியும் போடலாம். pxn y சமன் px சக py சய pxuy போட்டாலும் உங்களுக்கு விட வரும். இந்த இடத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்க. அந்த xuy இருக்க இடத்த xny ஆகும், xny இருக்க இடத்த xuy ஆகும் மாத்தி போட்டுருவோம். நீங்க மாத்தி போட்டாலும் உங்களுக்கு விட சரியா வரும். சரியா உங்களுக்கு கொண்டு நீங்க இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்க. அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதான் விட. ஓகே அதையும் பார்ப்போமே. pxny தானே. இப்போ pxக்கு விட என்ன 1/2 py ல பெருமானம் 1/3 சய 5/6. அப்ப இவரை பெருக்க போனா நம்ம இப்படி வரும் 3 இருக்கணும். அப்ப 3/6 சக இவர் 2 இருக்கணும். அப்ப 2/6 சய 5/6 பாத்தீங்கன்னா 5/6 சய 5/6 விட வரும் 0/6. அப்ப இதுல விட pxn y pxn y pxn y pxn ஒன்று உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு லேசா இருக்கோ அதை எடுங்க. அதே மாதிரி நினைக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷன் லேசா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா வளமையான ஈக்குவேஷன்ல நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா சரி. இப்போ இது வந்து xuy வார இடம் அங்கே xny வார இடம் நீங்க மாத்தி போடுங்க. மாத்தி போட்டீங்கனாலும் அதே விட தான் இந்த சமன்பாட்டை போட்டீங்கன்னா அதை விட என்ன நடந்தீங்கண்டா அந்த xuy முன்னுக்கு போட்டீங்க. முன்னுக்கு போட்டு விடத்தை மைனஸ் பண்ணீங்க. அடுத்த மைனஸ் பண்ணீங்க நடந்தீங்க வரணும். ஒன்று இது படி செய்யுங்க இல்லாட்டி அது படி செய்யுங்க. ரெண்டு விஷயமும் ஒன்றுதான் சரியானே. இதுக்கு பிறகு இதுக்குரிய விட எழுதணும். தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சி தானே கேட்டீங்கன்னு. அப்போ கேட்டதுக்காக வேண்டி கீழுக்கு அதை நிறுவ போகிறோம். எப்படி தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சியா வந்த அந்த நிறுவுங்கன்றதானே கேள்வி அது செய்யப்போம். ஓகே இந்த மெத்தட் விளங்கிட்டா இல்லை விளங்கலன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லைன் விளங்கிட்டா. அப்போ இந்த மெத்தட் ரெண்டு மெத்தட்லேயும் விளங்கப்படுத்தி ஓம் சொல்லுங்க. நான் வந்து சமன்பாடு போட்டேன் வந்து SUY ன்னு போட்டு கொடுத்தேன் சார். அங்கல அந்த xny போட்டார் அப்படி அப்படி செஞ்சீங்க அப்படிதான் விட வந்து அதுக்கு 6 மேல் 0 போட்டீங்களா? சார் அப்படிதான் வந்து அப்ப டைரக்டாவே 6 மேல் 0 வந்து போடாதீங்க. அப்படி போட்டா பிழைக்கும். டைரக்டாவே இப்ப இந்த இடம் இருக்கு தானே. இப்ப விடத்தை நீங்க சொன்னீங்க பழைய ஈக்குவேஷன் போட்டீங்க என்ன விடத்தை xuy சமன் px சக py சய px இன்டர்செக்ஷன் y ன்னு போட்டீங்க. இந்த இடத்தை 6 மேல் 0 மட்டும் டைரக்டா போட்டீங்க என்ன அப்படிதானே. இல்ல 0 போடல அது அப்படியே போட்டுட்டு எழுதிட்டு வந்து அப்படியே போட்டுட்டு கடைசி விடைய நிறுவி வந்தீங்க என்ன. ஓகே ஓகே நான் 0 போடாம சரி.
ஆனா நீங்க அப்படி செஞ்சது ஓகே தான். ஆனா இருந்தாலும் இந்த ரெண்டு முறையில் ஒன்றை யூஸ் பண்ணுங்க. சரியா? எல்லா பக்கமும் பார்க்க போனாலும் சரிதான். ஆனா ஒரு வேயை யூஸ் பண்ணுங்க. எந்த வேன்றதை யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும் அந்த வே. சரியா? ஓகே, ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் எழுதுங்க எல்லாரும். ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் எழுதுங்க. இரண்டு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நிகழ முடியாது எனில் இரண்டு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நிகழ முடியாது எனில் அவை தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். அவை தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். திருப்பி சொல்லவா? இரண்டு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நிகழ முடியாது எனில் இரண்டு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நிகழ முடியாது எனில் அவை தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். அவை தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எழுதுங்க. இத்தகைய நிகழ்ச்சிகள் இரண்டிற்கும் இத்தகைய நிகழ்ச்சிகள் இரண்டிற்கும் வெட்டுத்துண்டம் பூஜ்ஜியமாக இருப்பதனால் வெட்டுத்துண்டம் பூஜ்ஜியமாக இருப்பதனால் பூஜ்ஜியமாக இருப்பதனால் இருப்பதனால் x, y என்பன x, y என்பன x, y என்பன தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். x, y என்பன தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாகும். சரியா? ஓகே, நோட் பண்ணி முடிஞ்சா?
ஓகேயா? முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? ஜாலினி ஓகேவா? ஓகே. அப்ப நாங்க தமிழ் புறநங்கு நிகழ்ச்சி என்றாலும் என்ன என்ற விஷயத்தை நாங்க பார்த்துட்டோம். ஓகே. இப்ப நாங்க அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, அடுத்த விஷயம் நிபந்தனை நிகழ்தகவு. நிபந்தனை நிகழ்தகவு. நிபந்தனை நிகழ்ச்சி என்றா என்ன? நம்ம ஆல்ரெடி அந்த நோட்ஸ்ல படிச்சு. நிபந்தனை நிகழ்தகவு. நிபந்தனை நிகழ்ச்சி என்றா என்ன? நிபந்தனை நிகழ்தகவு அல்லது நிபந்தனை நிகழ்ச்சி என்று சொன்னா என்ன? தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். நிபந்தனை நிகழ்தகவு பார்க்க போறோம். ஓகே, நிபந்தனை என்றா என்ன? நிபந்தனைக்கு ஆங்கில வேர்டு என்ன? நிபந்தனைக்குரிய ஆங்கில வேர்டு என்ன? ஏன் அதை நிபந்தனை நிகழ்தகவு என்று சொல்றான்? ஏன் நிபந்தனை நிகழ்தகவு என்று சொல்றாங்க? என்ன காரணம்? ஒரு காரணம் ஒன்று வேணும் தானே. தமிழ் புறநங்கும் நிகழ்ச்சி என்று சொன்னா அவங்களோட மீனிங் என்ன? இடைவெட்டி இருக்க மாட்டா. தமிழ் புற நீங்கா நிகழ்ச்சி என்று சொன்னா இடைவெட்டி இருக்கும். அந்த மாதிரி நிபந்தனை நிகழ்தகவு அல்லது நிபந்தனை நிகழ்ச்சி என்று சொன்னா என்ன? ஒருவரை மட்டும் சொல்லு. பஸ்ரின் எங்க அன்னைக்கு தெளிவா வழங்கப்படுதுங்க. வரைவிலக்கணம் வேணா, நோ நீட். என்ன வரைவிலக்கணம் வேணா? அன்னைக்கு நேத்தவ விளக்கம். யாராச்சும் சொல்லல வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிட்டு பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கான நிகழ்ந்த வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. அந்த வரைவிலக்கணம் என்னத்தை சொல்லுது? விளங்கும். என்ன விஷயம் என்ற விளங்கும். என்ன ரஜா சமீனா எங்கே? ஓகே ஓகே, நிபந்தனை என்று சொல்ற விஷயம். ஓகே, நான் சொல்றேன் சமீனா, வெயிட். ஓகே, நிபந்தனை நிகழ்தகவு என்று சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு கண்டிஷன் போடுறோம். நிபந்தனை எங்க கண்டிஷன், சரியா? ஓகே, அப்ப ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சு, சரியா? ஏற்கனவே நடந்து முடிஞ்சு. உதாரணத்துக்கு இப்ப ஒரு 4 நிகழ்ச்சி நடக்குது. ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, அந்த ஸ்கூல்ல 4 நிகழ்ச்சி நடக்குது. இப்ப சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஒரு 4 நிகழ்ச்சி சிறுவர்களுக்கு வைக்காங்க, சரியா? அதுல ஒன்று சங்கீத கருத, சரியா? அடுத்தது பலூன் ஊதி
என்ன பாவூதி முட்டாய் எடுத்தல், இந்த மாவூதி முட்டாய் எடுத்தல், அது ஒரு விளையாட்டு. அடுத்தது வந்து யானைக்கு கண் வைக்க, சரியா? அடுத்த வேற என்ன, சாக்கு ஓட்டம். இப்படி 4 விளையாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 4 விளையாட்டு இருக்கு. அதுல 4 விளையாட்டுக்கும் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, பேர் கொடுப்பாங்களா இல்லையா? 4 விளையாட்டுண்டா ஒரு விளையாட்டுக்கு ஒரு 10 பேர் படி 4 40 பேர்கிட்ட முட்டை வரும் என்ன. ஓகே, இப்ப இதுல என்ன சொல்ற வாராங்கன்னு சொன்னா, இப்ப இதான் வந்து போட்டாங்க. இப்ப 4 நிகழ்ச்சி நடக்க போகுது, 4 நிகழ்ச்சிக்கும் பேர் கொடுத்தா. இப்ப ரஜா வந்துட்டார், ஷமினா வந்துட்டார், இக்ஷானா வந்துட்டார், இர்ஃபானா வந்துட்டார், நிறைய எல்லா பேர் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. இப்ப இதுல 4 நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு, 4 நிகழ்ச்சியும் நடந்து முடிஞ்சு, சரியா? இப்ப அதுல அந்த 4 நிகழ்ச்சியிலையும் 10 பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, விளையாடிக்காங்க. யாரு பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரஜா உண்டு, ஹிஜாஸ் உண்டு, ஷமினா உண்டு, இஹ்சானா உண்டு, அடுத்தது ஃபஸ்ரின் உண்டு. இந்த 5 பேர், சரியா? இந்த 5 பேரும் விளையாடிக்காங்க, சரியா? இந்த 5 பேரும் அடுத்த நிகழ்ச்சிக்கும் வரப்புறாங்கன்னு விளங்கிட்டு, சரியா? அடுத்த நிகழ்ச்சிக்கும் வரப்போறாங்கன்னு விளங்கிட்டா பேர் லிஸ்ட பார்க்கக்குள்ளே உங்களுக்கு மதிச்சிருவீங்க. இந்த 5 பேரும் எப்படி இருப்பாங்க, எப்படியும் அடுத்த விளையாட்டு விளையாடக்குள்ள இந்த 5 பேரும் இருப்பாங்கன்றது உங்களுக்கு விளங்கி. அந்த 5 பேரும் உள்வாங்கப்பட்டதான் வந்து நிபந்தனை நிகழ்ச்சி. விளங்கிட்டா? இன்னும் தெளிவாக சொல்ல போனா, இப்ப 1 to 10 வரையான எண்கள் இருக்கு. 1 to 10, சரியா? இதுல அந்த 10க்குள்ள இருக்க விடயமும், அதாவது ஏ என்ற நிகழ்தகவுக்குள்ளேயும் பி என்ற நிகழ்தகவுக்குள்ளேயும் இருக்கு. ஏக்குள்ள வார நிகழ்தகவு பிக்குள்ளேயும் இருக்கு. வேல 1 3 5 7 9 வரப்போகுது. 1 3 5 7 9 வரப்போகுது, சரியா? இப்ப பிக்குள்ளேயும் 1 3 5 இருக்கு. அப்ப ஏல நடைபெற்ற நிகழ்வு பிக்குள்ளேயும் உள்வாங்கப்படுறார். அப்ப அந்த பிக்குள்ள உள்வாங்கப்படுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இதான் தேவை. அப்ப ஏல இருக்க மூலகத்தில் இருக்க காரணி பிக்குள்ளேயும் என்ன செய்யப்படுறார், வரப்போறார். அதுதான் அந்த நிகழ்ச்சி சொல்லுது, நிபந்தனை நிகழ்ச்சி. அப்ப நிபந்தனை நிகழ்ச்சி வந்து என்ன சொல்லுண்டா, ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது, ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது என்பதனை, ஏற்கனவே நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு மற்றொரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு தான் நிபந்தனை நிகழ்தகவு. உங்களுக்கு இந்த வரைவிலக்கணம் விளங்கலாட்டியும் கணக்கு செய்யும் போது உங்களுக்கு கிளியரா விளங்கும், சரியா? ஓகே, ஹெடிங் போடுங்க. ஓகே, ஹெடிங் போடுறதுக்கு முதல் கொஞ்சம் எல்லாரும் ரிஜுவல் பண்ணுங்க. ஓகே, நிபந்தனை நிகழ்தகவுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க.
ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு மற்றுமொரு நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பை கணக்கிட்டுக் கொள்வதே அல்லது கணக்கிடுவதே நிபந்தனை நிகழ்தகவு எனப்படும். ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு மற்றுமொரு நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பை கணக்கிடுவதே நிபந்தனை நிகழ்தகவு எனப்படும். ஓகே, இதுல விளக்கம் என்னண்டா, இந்த அதாவது இப்போ 2 நிகழ்வு நடக்கும். ஒன்று ஏ நிகழ்வு அல்லது பி நிகழ்வு, 2 நிகழ்வு நடக்கும். அந்த 2 நிகழ்வுக்கும் உரிய பொதுவான மூலகத்தில் ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த நிகழ்வை பிரிச்சா அந்த அதுக்குரிய நிகழ்வு வரும். சரியா? வெளிக்கொள்ளுங்க. மாதிரி வழியில் A, B என்பன 2 நிகழ்ச்சிகள் எனக் கொள்க. A, B என்பன 2 நிகழ்ச்சிகள் எனக் கொள்க. அதில் முதலாவது எழுதி கொடுங்க. நிகழ்ச்சி A ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் ஹைலைட் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஹைலைட் பண்ணுங்க, இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணுங்க. நிகழ்ச்சி A ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் நிகழ்ச்சி A ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் கண்டிஷன், சரியா? என்ற நிபந்தனையுடன் நிகழ்ச்சி B நடப்பதற்கான நிகழ்தகவு யாது?
நிகழ்ச்சி பி நடப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஓகே, நாளைக்கு நான் ஓகே, நான் சொன்னேன் நிபந்தனை ஏ நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் நிகழ்ச்சி பி நடப்பதற்கான நிகழ்தகவு யாது? அதில் நான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன் நடைபெற்ற நிகழ்ச்சி ஏ நடைபெற்று முடிஞ்சு. இப்போ அதுக்குரிய ஈக்குவேஷன் எப்படி வரும்னு சொன்னா ப்ராபபிலிட்டி நடந்து முடிந்தது கீழுக்கு வரும், நடக்க போறது மேலுக்கு வரும். ஏ நடந்து முடிந்தது, நடக்க போறது. ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்தகவு எது? ஏ. நடக்க போற நிகழ்தகவு எது? பி. அப்ப ப்ராபபிலிட்டி பி ஓவர் ஏ. அப்ப ஏ என்ன சொல்லுது? நடந்து முடிஞ்ச நிகழ்தகவு, பி நடக்க போற நிகழ்தகவு. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி பி ஏ ஓவர் பி. நோட் பண்ணுங்க. probability what விளங்கு இல்லையா? மைக்ரோஃபோன் யாரும் ஆன் பண்ணிக்கீங்களா? என்ன கலக்கமா இருக்குதா? கொஞ்சம் உங்களோட கவரேஜ் பாருங்க எக்ஸ்ட்ரா. கேட்டால் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. கொஞ்சம் கேட்டால் என்ன மற்றவர்களுக்கு போர்ட் கிளியரா தானே இருக்காம். ஓகே ஓகே எழுதிங்க. ப்ராபபிலிட்டி ஏ ஓவர் பி ன்னு சொன்னா ஏ நடந்து முடிஞ்சது, பி நடக்க போறது. சரிதானே? இதுல தெளிவாரி. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி வர போறா? ப்ராபபிலிட்டி பி ஓவர் ஏ. அப்ப இந்த ஏயும் பியும் வந்து நிகழ்ச்சி நடக்குது. நடக்க நிகழ்ச்சியில பொதுவான நிகழ்ச்சி மேலுக்கு வரப்போகுது. பொதுவான நிகழ்ச்சி என்ன? ப்ராபபிலிட்டி ஏ இன்டர்செக்ஷன் பி ஓவர் நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி கீழுக்கு வருது. ப்ராபபிலிட்டி ஏ நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி வருது. நீங்க வெளியிடம் போலாத கண்டிஷனுக்குரிய சமன்பாடு தான் இது. சரியா? நிகழ்ச்சி ஏ ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் நிகழ்ச்சி பி நடப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப பி நடப்பதற்கான நிகழ்தகவுன்னா நடந்து முடிந்தது கீழுக்கு, நடக்க போறது மேலுக்கு. அப்ப ஈக்குவேஷன் வரும் probability A intersection B இன் கீழ் நடந்து முடிந்த நிகழ்வுக்குரிய தரவழி நீங்களா? சரி, இப்ப நம்ம கணக்கு பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷனை மார்க் பண்ணுங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு கீழே இவரை மார்க் பண்ணுங்க. அதுக்காக தான் அன்லைன் பண்ண சொன்னேன். நிபந்தனை ஏ நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன். அப்ப நடந்து முடிந்ததெல்லாம் அங்க வரும், கீழுக்கு பகுதி எண்ல வரும், நடக்க போறது மேலுக்கு வரும். ஓகே, ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க.
இரண்டாவது, நிகழ்ச்சி பி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன், நிகழ்ச்சி பி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் நிகழ்ச்சி பி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்ற நிபந்தனையுடன் நிபந்தனை ஏ நடப்பதற்கான நிகழ்தகவு, நிபந்தனை ஏ நடப்பதற்கான நிகழ்தகவு, நிபந்தனை ஏ நடப்பதற்கான நிகழ்தகவு. இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி வரும்? இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி வரும்? அப்ப நடந்து முடிஞ்சது கீழுக்கு வரும். அப்ப நிபந்தனை அப்ப அன்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நிகழ்ச்சி பி ஏற்கனவே நடந்து முடிந்தது என்ற நிபந்தனையுடன் அன்லைன் பண்ணி நிகழ்ச்சி பி நடந்து முடிச்சு. அப்ப பி முடிஞ்சிட்டா பி தான் கீழுக்கு வரும், நடக்க போறது மேலுக்கு வரும். சமன் probability A intersection B, அந்த பொதுவான காரணி மேலுக்கு வரும், நடந்து முடிஞ்ச காரணி கீழுக்கு வரும். நடந்து முடிஞ்சது முன்னுக்கு. இப்ப முதலாவது நிபந்தனையில ஏ என்ற நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு விட்டதால ப்ராபபிலிட்டி ஏ போட்டிருக்கோம், சரியா? ரெண்டாவது நிகழ்ச்சியில ப்ராபபிலிட்டி பி நடந்து முடிஞ்சதால பி ஏ கீழே போட்டிருக்கோம். இங்க பி ஏ கீழே போட்டிருக்கோம். விளங்கல எப்படி? இதையா? இல்ல, பொதுவான நிகழ்ச்சியில தான் வரும். A and B தான் வரும். பொதுவான நிகழ்ச்சி தான் வரும். அதே தான் வரும். அதாவது மேலுக்கு இருக்க சாணம் மாறாது. அதாவது probability A and B என்றது மாறாது. அது அப்படியே தான் வரும். அது கீழே நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி தான் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப நடந்து முடிஞ்சது probability A. முதலாவது நிபந்தனையில, இரண்டாவது நிபந்தனையில நடந்து முடிஞ்சது probability B. சரியா? மேலுக்கு இருக்க விஷயம் டிஃபால்ட்டான விஷயம், அது மாறாதா? A intersection B மாறாது, அது அப்படியே தான் வரும். ஏன் அப்படி வருதாமண்டா, ஏற்கனவே அந்த ரெண்டு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிட்டு, அந்த பொதுவான நிகழ்ச்சியில தான் ஏ நடந்துட்டு சொன்னா அந்த ஏக்குரிய நிகழ்தகவு, பி நடந்துட்டா பிக்குரிய நிகழ்தகவு. ஓம் ரெண்டு மூணு அப்படி வராது. புக்ல சேஞ்ச் ஆயிருக்கா? புக்ல சேஞ்ச் ஆயிருக்கா? பி இன்டர்செக்ஷன் ஏ இருக்குதா? ரெண்டும் பொதுவானது. எப்படி இது மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை. பி இன்டர்செக்ஷன் ஏ என்றாலும் தான், ஏ இன்டர்செக்ஷன் பி என்றாலும் உண்டு தான். இப்போ ஏ யூ பி என்று வந்தது தான் பிரச்சனை வருது, சரியா? ஆமாம், சொல்லுங்க. ஓகே, எக்ஸாம்பிள் கேள்வி எழுதி கொள்ளுங்க. கேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் அழிக்கட்டா சமினா?
என்ன நடந்துருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எஸ்ங்கிறது அகிலம் சரியா மாதிரி வழி இதுல ப்ராபபிலிட்டி ஏ 1 3 5 1 3 5 முதன்மை எண் சாரி ஒற்றை எண் ஏல ஒற்றை எண் பி வந்து முதன்மை எண் அப்ப ஏல இருக்க மூலகம் பி குள்ள வந்துருக்கு ஏல இருக்கிற மூலகம் பி குள்ள வந்துருக்கு இதான் வந்து நிபந்தனை எழுதுறது அப்ப ஏற்கனவே இருக்க மூலகம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு அந்த நடந்து முடிஞ்ச மூலகத்துள்ள மூலகம் வந்து அடுத்த நிகழ்தகவுலையும் வந்துருக்கு அடுத்த நிகழ்தகவுக்குள்ளேயும் வந்துருக்கு அதான் வந்து நிபந்தனை நிகழ்தகவு சரிதானே இப்ப பாத்தீங்கன்னா இதுல இங்க ரெண்டு விஷயம் எடுக்கணும் இதுல நம்பர் ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் சொல்றது அதாவது என் ஏ அதாவது ஏ என்ற மூலகத்துல என்னங்கிறது நம்பர் எண்ணிக்கை அதாவது ஏ என்ற மூலகத்துல எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்காங்க சரியா அப்ப ஏ என்ற மூலகத்துல எண்ணிக்கை எத்தனை 3 எத்தனை 1 2 3 அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி எத்தனை 2 நம்பர் ஆஃப் பி எத்தனை 2 இதுல மொத்த மூலகம் எத்தனை அதாவது நம்பர் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எஸ் வந்து எத்தனை 6 மொத்த மூலகம் 6 அதுல ஏ மூலகம் 3 பி மூலகம் 2 சரிதானே இப்ப கேள்வி எழுதிக் கொள்ளுங்க கேள்வி எழுதுறதுக்கு முதல் தரவழி கொள்ளுங்க நிகழ்ச்சி ஏ ஆனது வெளியிட்டதற்கு எழுதிக் கொள்ளுங்க நிகழ்ச்சி ஏ ஆனது நிகழ்ச்சி ஏ ஆனது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது நிகழ்ச்சி ஏ ஆனது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது ஆனது நடந்து முடிந்து விட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட்
ஓகே, முதலாவது கேள்வி கொஞ்சம் இது பிரக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. ப்ராபபிலிட்டி A வந்து ஒற்றை எண்ணண்டும் ப்ராபபிலிட்டி B வந்து முதன்மை எண்ணண்டும் மார்க் பண்ணி கொடுங்க. ஓகே, உங்களுக்கு கேள்வி முதலாவது ஒற்றை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு, அடுத்து இரண்டாவது முதன்மை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. சரியா? ஒற்றை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு, இரண்டாவது முதன்மை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. சரியா? ஓகே, இந்த ஒற்றை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு சொன்னா இப்ப ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்தகவு உண்டு. நம்ம ஏற்கனவே எதை எடுத்துட்டோம்? ஏ என்ன? ஏ என்ற நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. சரியா? இப்ப ஒற்றை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு யாது அப்படி சொன்னா ஒற்றை எண் வந்து எதை குறிக்குது? ப்ராபபிலிட்டி ஏ குறிக்குது. அப்ப ஏ தான் ஏற்கனவேயும் என்னஞ்சிட்டு நடந்து முடிஞ்சு. சரியா? எப்படி வரும்? ப்ராபபிலிட்டி நடந்து முடிஞ்சதும் ஏ, ஏற்கனவே கேட்ட கேள்வியும் ஏ. அப்ப ப்ராபபிலிட்டி ஏ இன் கீழ் ஏ என்று போடுங்க. சரியா? ஏ இன் கீழ் ஏ சமன் ப்ராபபிலிட்டி ஏ என் பி இன் கீழ் ப்ராபபிலிட்டி ஏ என்று வரும். சரியா? ஓகே, நான் அதை செஞ்சு காட்டுறேன். ஒற்றை எண் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. சரியா? இந்த முதல் கேள்வியை நோட் பண்ணி எடுங்க எல்லாரும். கேள்வி எழுதி முடிஞ்சா? ஹலோ, ஓகே. அப்ப ஏற்கனவே நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். நிபந்தனைகளை கொடுத்துட்டோம். ஒற்றை எண் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு என்று எழுதிட்டோம். என்ன? அப்ப நடந்து முடிஞ்சிட்டா முடிஞ்ச கீழுக்கு வரணும்ல. அப்ப ப்ராபபிலிட்டி ஏ நடந்து முடிஞ்சு. சரியா? ஒற்றை எண் நடைபெறுவது, அப்ப நடைபெற போறதும் ஒற்றை எண் தான். அப்ப ப்ராபபிலிட்டி ஏ தான் மேலு. நடந்து முடிஞ்சது கீழுக்கு, நடக்க போறது மேலு சமன் ப்ராபபிலிட்டி A இன்டர்செக்ஷன் B கீழ் ப்ராபபிலிட்டி A.
சரியா? அப்ப ஈக்குவல் probability A and B என்னன்னு முதல் காரணம் தான். ஓகே, probability A என்ன இருக்கு, probability B என்ன இருக்கு, சரியா? அப்ப A ல 1 3 5 இருக்கு, probability B ல 3 5 இருக்கு, 3 5 இருக்கு. அப்ப ரெண்டுலயும் பொதுவான மூலம் வந்து 3 5. அந்த 3 5 நம்ம கலப்பு பின்னம் ஆடுவோம் முதலாவது. எப்படி? அப்ப 3 5 சொல்லுங்க. விளங்கல? ஹலோ சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாரு கவரேஜ் கிளியர் இல்லாம இருக்கு? ஹலோ ஃபர்ஸ்ட் நேம் A and B விளங்கல? ஓ இல்ல, இப்ப கண்டிஷன் போட்டிருக்கு தானே. இப்ப நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி இருக்கு, சரியா? 2 நிகழ்ச்சியில அவர் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு என்று ஏ சொல்லிட்டார், சரியா? ஏ என்ற நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு சொல்லிட்டார். நடந்து முடிஞ்சது பிறகு அந்த திருப்பி அந்த ஏ நிகழ்ச்சி நடைபெற நிகழ்வுக்குள்ள அந்த ஏஎன்பி ரெண்டும் வரும். ஏஎன்பி ரெண்டும், ஏன்னா நிகழ்ச்சி 2 நடந்திருக்கு. அது நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியில திருப்பி அதே நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்வு தான். இரண்டாம் கணக்கு செய்யும் போது கிளியராக ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க, சரியா? இப்போ நான் சொல்லிக்க நடந்து முடிஞ்சது கீழே, நடக்க போறது மேலே, சரி? நல்லா தள்ளி எவ்வளோ சொல்லுங்க. நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி கீழே, நடக்க போற நிகழ்ச்சி மேலுங்களா, சரியா? இப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி நான் ப்ராபபிலிட்டி ஏ தானே சொன்னேன். அதாவது முதன்மை எண் வந்து ஏ நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சு என நிபந்தனை சொல்லியாச்சு. இந்த கேள்விக்கு முதல் சொல்லியாச்சுன்னா நடந்து முடிஞ்சது ஏ வரப்போகுது. இப்போ கேட்ட கேள்வி ஒற்றை எண். அப்போ ஒற்றை எண் வந்து எதுக்குள்ள குறிக்குது? ப்ராபபிலிட்டி ஏ தான் குறிக்குது. அப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியுமே இப்போ நடக்க போற நிகழ்ச்சி, இப்போ நடக்க போற இருக்க நிகழ்ச்சியும் வந்து ஏ. அப்போ இந்த 2 நிகழ்ச்சியிலையும் நீங்க அப்படி போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏஎன்பி தான் அதுக்குரிய ஈக்குவேஷன் வரும். இந்த ஏஎன்பி வந்து மாறாது. கீழுக்கு இருக்க பொறுமை தான் வந்து ஏயா பியா சியான்றது மாறும், சரிதானே? ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அவ ஏ வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, இந்த ஏ வந்து இப்ப கேட்ட கேள்வி நடக்க போற நிகழ்ச்சி. இப்போ இதுல ப்ராபபிலிட்டி ஏ அண்ட் பி என்னும் போது 2/6 வரும். 2/6 வரும். எப்படி சொன்னா பொதுவான மூலகங்கள் 2, 3 5 பொதுவான மூலகங்கள் 2, மொத்த மூலகங்கள் எத்தனை? 6. அப்ப மொத்த மூலகத்துல பொதுவான மூலகங்கள் 2, அதை போட்டிருக்கேன் முதலாவது, சரியா? அடுத்தது ப்ராபபிலிட்டி ஏ பிரிக்கத்தானே போறோம். பிரித்தல் ப்ராபபிலிட்டி ஏ. ப்ராபபிலிட்டி ஏ எத்தனை? ஏல மூலகங்கள் எத்தனை? 1 2 3. அப்ப 3/6 வரும். 3/6 வரும், சரிதானே? இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? பிரித்தலை வச்சு கொண்டு சுருக்கலாம். அப்ப பெருக்கெல்லாம் மாத்தணும். 2/6 தர 6/3, சரியா? அப்ப சுருக்கினோம்டா விட வரும் 2/3 விட வரும். 2/3 இதுக்கு விட வரும். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் எது நடந்து முடிஞ்சு ஏற்கனவே சொல்லுவாங்க. சொன்னதுக்கு பிறகுதான் நாம அந்த ஈக்குவேஷன் நாம ஐடென்டிஃபை பண்ணணும், சரியா? ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க. இதை முதல் நோட் பண்ணுங்க. ஓம் சொல்லுங்க. ஓம் 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 இந்தரி 3 5 எத்தனை காரணி? 2 காரணி, பொது காரணி. அப்ப 2 மொத்த காரணி எத்தனை? 6. அப்ப 2/6. ரெண்டாம் கேள்வி நீங்க பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க.
பொய்க்காவா? முடிஞ்ச அமட்டாக்களுக்கு ரெண்டாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது எழுதியும் என்ன? முதன்மை எண் நடைபெறுவதற்கான நிகழ்வு தானே. ஒற்றை எண்ணை பார்த்துட்டோம். இப்ப நாங்க முதன்மை எண்ணை பார்க்க போறோம். ஒற்றை எண்ணை நாங்க பார்த்துட்டோம். இப்ப முதன்மை எண்ணை பார்க்க போறோம். இப்ப முதன்மை எண் நடைபெறுவதற்கான நிகழ்வு. ஓகே, இப்ப தெளிவாகும் எல்லாரும். இப்ப ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி என்ன? ஏ. கேட்ட கேள்வி என்ன? முதன்மை எண்ணா. இப்ப முதன்மை எண் நடக்க போதாமன்னு சொன்னா என்னண்டு வரும்? பி. பி வரப்போகுது. இப்ப என்ன? அப்ப முதன்மை நடைபெறுவதற்கான நிகழ்தான்னு சொன்னா முதன்மையை நடக்க போறது. இப்ப ஏற்கனவே நடந்து முடிஞ்சது என்னண்டு வரப்போகுது? கீழுக்கு ஏன் தான் வரப்போகுது. இப்ப இந்த கேள்விக்கு முதல் ஒரு கண்டிஷன் போட போறோம். சரியா? இந்த கேள்விக்கு முதல் ஒரு கண்டிஷன் போட போறோம். இந்த கேள்விக்கு பிராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன் எழுதி கொடுங்க. முதன்மையை நடந்து முடிந்து விட்டது. முதன்மையை நடந்து முடிந்து விட்டு நீங்க கேள்வி எழுதின ரெண்டாவது கேள்வியில வட்டி போட்டு ஒற்றையை நடைபெற கண்ணுகள் வந்து மாத்துங்க. திருப்பி கேள்வியும் ஒற்றை எண் நடைபெற கண்ணுகள் தானா? முதன்மை எண் இல்லை. ரெண்டாம் கேள்வியும் ஒற்றை எண் நடைபெற கண்ணுகள் தான். பிராக்கெட்டுக்கு கண்டிஷன் போட்டுக்கிங்க என்ன? முதன்மையன் நடந்து முடிந்து விட்டது. முதன்மையன் நடந்து முடிஞ்சு விட்டது. இப்போ ஒற்றையன் நடைபெறுவதற்கான நிகழ்வு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஒற்றையன் தானே நடக்க போறது மேலுக்கு. அப்போ ஒற்றையன் மேலுக்கு நடந்து முடிஞ்சது கீழுக்கு. அப்ப நிபந்தனை நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே முதல் கேள்விக்கு நம்ம போட்டிருக்கோம் என்ன? ஒற்றையன் நடந்து முடிஞ்சது நிபந்தனை. ரெண்டாவது கேள்விக்கு நிபந்தனைண்டா முதன்மையின் நடந்து முடிந்து விட்டது. ரெண்டு சின்ன நடந்து முடிஞ்சது கீழுக்கு வரும், நடக்க போறது மேலுக்கு வரும். சரியா? அப்ப நடந்து முடிஞ்சது பி, நடக்க போறது ஏ. சரியா? அப்ப ப்ராபபிலிட்டி ஏ அண்ட் பி கீழ் ப்ராபபிலிட்டி பி. ஏன் ப்ராபபிலிட்டி பி? ஏற்கனவே நடந்து முடிஞ்சு. ஏற்கனவே நடந்து முடிஞ்சு. சரிதானே? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ராபபிலிட்டி ஏ அண்ட் பி அதே தான். 2 இங்கே 6 பிரித்தல் ப்ராபபிலிட்டி பி என்ன? பி நம்பர் 2 அதே 2 இங்கே 6 வரும். விட 2 இங்கே 6 தர 6 இங்கே 2 சுருக்கலாம். சுருக்கினா விட 1 சுருக்கலாம். சுருக்கினா விட 1 கேள்வி திருப்பி என்ன கேள்விண்டா? ஒற்றையன் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு ரெண்டாம் கேள்வி போடுங்க. போட்டதுக்கு பிறகு பிராக்கெட்டுக்குள்ள முதன்மையன் நடைபெற்று முடிந்து விட்டது கண்டு போட்டுக்கொள்ளுங்க. நிபந்தனை முதன்மையன் நடைபெற்று முடிந்து விட்டது, நடந்து முடிந்து விட்டது
போட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே, 8:45 ஆகுது. சரியா? அப்போ இது சார்ந்த கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷனுக்கு நான் அனுப்புகிறேன், செஞ்சு பாருங்கள். சரியா? செஞ்சு பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகும். பட் அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதில் தொடர்ச்சியாக கொஞ்சம் விளங்கி போட்டு நம்ம அடுத்த புது விஷயத்தை பார்ப்போம். சரிதானே? சரி, ஓகே, எல்லோரும் லீவ் ஆகும். தேங்க்யூ.